கஷ்டம் ஏற்படுகிற பொழுது இந்த துஆவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா, சோதனைகள் வந்தா நம்ம அல்லாஹ்விடத்தை சொல்றது இல்லை, மக்கள்கிட்ட போய் புலம்புறோம், மக்கள்கிட்ட புலம்பி சொல்றோம். யார் யாரெல்லாம் பார்க்கிறோமோ எல்லாரிடத்திலும் போய் நம்ம கஷ்டத்தை சொல்றோம். ஆனா உண்மையாக அந்த கஷ்டத்தை உள்வாங்கி அதை சரி செய்பவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற விஷயத்தை நம்ம மறந்து விடுகிறோம். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு பள்ளி வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்க்கறாங்க, பார்த்து கேட்கிறாங்க, அபூ உமாமா, தொழுகை அல்லாத இந்த நேரத்துல பள்ளிவாசல் நீங்க உட்கார்ந்துக்கிறீங்களே, என்ன காரணம் என்பதா கேட்கும் பொழுது அந்த சஹாபி சொன்னாங்க, நாயகமே கவலை, கடன் என்பதாக சொன்னாங்க. கடன்ல மாட்டிக்கொண்டிருக்கிறேன், அதிகமான கவலையாக இருக்கிறது நாயகமே என்பதாக சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு இந்த துஆ கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த துஆ அதிகமாக ஓதுங்க என்பதாக இந்த துஆ கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். யா அல்லாஹ், நான் உன்னிடம் துக்கத்தை விட்டும் கவலையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ், நான் உன்னிடம் சோம்பேறித்தனத்தை விட்டும் இயலாமை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ், கஞ்சத்தனத்தை விட்டும் கோழைத்தனத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ், கடன் சுமையை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ், மனிதர்களின் அடக்குமுறையை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். அதற்கு கொஞ்ச நாள் கழிச்சு ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, நாயகமே, இந்த துஆவை நான் ஓதினேன், அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய கவலையும் நீங்கி விட்டது, என்னுடைய கடனும் தீர்ந்து விட்டது என்பதாக சொன்னார். சுப்ஹானல்லாஹ். நாமும் அதிகமாக கடன் இருக்கும் பொழுது, கவலைகள் இருக்கும் பொழுது இந்த துஆவை அதிகமாக ஓத முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்முடைய கடனை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் எல்லா கவலைகளை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன்.